ரவீந்திரநாதன், வாஸ்தவி செந்தில்நாதன், மாணவர்களான தக்ஷன் இந்திரராசா, தர்சிஷன் இந்திரராசா, ஹிஷான் தர்மசீலன், ராஜஷன் ராஜன், ஹியாஷான் ஆகஸ்டின், யோகான் நோயல் பெர்னாண்டோ மற்றும் லதுஷன் ரவிக்குமார் நாடகம் பற்றிய அறிமுகம் ஒன்று தரப்படப்படுகிறது. இது பூவேந்தர் காலம். சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்த காலம். சேர நாட்டை சேரமான் கணைக்கால் இரும்புரை என்னும் சேர மன்னனும், சோழ நாடாகிய பொன்னி நாட்டை செங்கடான் என்னும் சோழ பேரரசனும் ஆட்சி செய்கின்றனர். சேர மன்னனாகிய சேரமான் கணைக்கால் இரும்புரையோ சிறந்த வீரன், பேராண்மை மிக்கவன். சோழ பேரரசனாகிய செங்கடானோ தீவிர தமிழ் பற்று கொண்டவன். இரு நாட்டு மன்னர்களுக்கு இடையே கல்பலம் என்ற இடத்தில் போர் நடைபெறுகிறது. போரில் சோழ மன்னனாகிய செங்கடான் வெற்றி பெற்று சேர மன்னனை சிறைப்பிடிக்கிறான். சோழ மன்னனுடைய அரசு சபைக்கு பொய்கையார் என்னும் புலவர் வருகிறார். கடுமலத்தில் நடைபெற்ற போரில் வெற்றி பெற்ற சோழ மன்னனை புகழ்ந்து களவழி 40 என்னும் பாடல்களை பாடுகிறார். தமிழில் தீராத காதல் கொண்ட சோழ மன்னன் இப்பாடல்களை கேட்டு பெருமகிழ்ச்சி அடைகின்றான். தன்னை புகழ்ந்து பாட்டு பாடிய புலவருக்கு பரிசு கொடுக்க விரும்பினான். அவன் புலவரிடம் விரும்பிய பரிசை கேட்கும்படி கூற, புலவரும் தனக்கு தரும் பரிசாக சேர மன்னன் கணைக்கால் இரும்புரையை விடுதலை செய்யும்படி கேட்க, அவ்வாறே சோழ மன்னனும் சேர மன்னனை விடுதலை செய்து புலவரது விருப்பத்தை நிறைவேற்றினான். இதோ நாடகம் ஆரம்பமாகிறது. பார்த்து மகிழுங்கள்.